ஹலோ குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசங்களா எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க போல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். எல்லாரும் அட்டெண்டன்ஸை சொல்லிடுங்க. சாரு, எஸ் மிஸ். அடுத்தது மலர், எஸ் மிஸ். கீர்த்தி. எஸ் மிஸ். சோரா பிரசன்ட் மிஸ். ஓகே பசங்களா, எல்லாரும் வந்திருக்கீங்க. சூப்பர். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷ். நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம என்னென்ன வவல்ஸ்லாம் முடிச்சிருக்கோம் யாருக்குன்னா தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? எஸ் மிஸ். ஏ இ ஐ முடிச்சிருக்கோம் மிஸ். சரி, ஓகே. சூப்பர். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எடுத்து டேபிள் மேல வச்சிட்டீங்களா? எஸ் மிஸ். எல்லாரும் முடிச்சிட்டாங்க மிஸ். நான் எல்லா நோட் புக் வாங்கி டேபிள் மேல வச்சிட்டேன் மிஸ். ஆமா மிஸ், எல்லாரும் முடிச்சிட்டோம் மிஸ். எஸ் மிஸ், நானும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மிஸ். சரி, ஓகே பசங்களா, சூப்பர். எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ள போலாம். வவல்ஸ் என்னென்ன முடிச்சிருக்கோம்? ஏஇஐஓயு இருக்கு. அதுல ஏஇஐ முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஓ. சரி, ஓகே. இந்த ஓ சவுண்ட் வச்சு நம்ம ஒரு வேர்ட்ஸ்லாம் மேக் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மிஸ், நாங்க காப்பி பண்ணிக்கிறோம் மிஸ். நான் எழுதி போடுறதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க பசங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வவல்ஸை பார்க்க போறோம். அதில் ஓ லெட்டரை பார்க்க போறோம். ஓகேவா? ஓ லெட்டரை யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா பசங்களா? இதெல்லாம் கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. சொல்லி சொல்லி எழுதுங்க. அப்பதான் ப்ராக்டிஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஹாட். செகண்ட் ஒன் ஆ இட் பாட். தேர்ட் ஒன் ஆ இட் காட். ஃபோர்த் ஒன் இட் ஆ இட் டாட். ஃபிஃப்த் ஒன் எக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? இங்கெல்லாம் நம்ம ஓ யூஸ் பண்ணியிருக்கோம் நடுவில். ஓகேவா? அப்போ சி பிளஸ் வி பிளஸ் சி இஸ் சிவிசி. ஓகேவா? அப்போ சி பிளஸ் வி பிளஸ் சி இஃப் ஆ எக்ஸ் ஃபாக்ஸ். இதுதான் சி, இதுதான் வி, இதுதான் சி. புரிஞ்சதா பசங்களா? இதுதான் நம்ம இங்கிலீஷ் எழுத்துக்குட்டி படிக்கிறதுக்கு பேசிக். எஸ் மிஸ், புரிஞ்சது மிஸ். ரொம்ப ஈஸியா இருக்கு மிஸ் படிக்க. சரி, ஓகே, குட். ஓகே, ஓட சவுண்ட் என்ன? ஆ. ஆ. ஓகேவா? ஆ ஆன்னு சொல்லி பழகுனீங்களா? உங்களுக்கு எழுத்து கூட்டி இங்கிலீஷ் படிக்கும் போது இதெல்லாம் இருந்தா நீங்க ஈஸியா படிச்சிடலாம். ஓகேவா பசங்களா? எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மலர் எழுந்துச்சு வந்து போர்டை க்ளீன் பண்ணுவா. ஓகே மிஸ், இதோ வந்து க்ளீன் பண்றேன் மிஸ். ஜாலி மிஸ், என்ன புது டஸ்டரை யூஸ் பண்ணி போர்டை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் தான் க்ளீன் பண்ண போறேன். இந்த டஸ்டர் சூப்பரா க்ளீன் பண்ணுது. வாவ் மிஸ், ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டேன் மிஸ். நான் என் பிளேஸ்ல போய் உட்கார்றேன் மிஸ். சரி, ஓகே பசங்களா, எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஹிந்தி. ஹிந்தி எடுக்க போறோம். இன்னிலேருந்து ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஹிந்தி எல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதை கஷ்டம்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நம்ம படிக்கிற இ மாதிரி தான் ஹிந்திலையும் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எஸ் மிஸ், ஓகேவா? நாங்க காப்பி பண்ணிக்கிறோம் மிஸ். ஃபர்ஸ்ட் நான் எழுதி போடுறதெல்லாம் நோட் புக்ல காப்பி பண்ணிக்கோங்க பசங்களா. ஈஸி தான். எழுதுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து ஆ வந்து இது மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? ஆ. சே அன்னார். இது வந்து ஆ. சே ஆம். அப்போ இந்த ஆவை நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்ம தமிழ்ல அப்படி சொல்லணும். அப்ப இந்த ஆவை எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லணும். இது வந்து அது வந்து சே அனார். சே ஆம். இது மாதிரி தான் நம்ம படிக்கணும். இது வந்து இது வந்து சரி, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அ அ அ அ அப்படி சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் உங்களை ஆவை வச்சு டிராயிங் போட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ சே அனார்னு சொன்னல, அந்த அனார் வந்து தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மாதுளம்பழம். மாதுளப்பழத்தை தான் நம்ம ஹிந்தியில் வந்து அனார் அப்படி சொல்கிறோம். சே அனார். அப்போ சே எழுதிக்கணும். ஓகேவா? சே ஆம். ஆம்னா என்னது? நம்மளோட ஃபேவரட் ஃப்ரூட் தான் அது. அதுனா மாம்பழம் தான் நம்ம ஆம் அப்படி சொல்றோம். அப்பனா மேங்கோவை ஆம் சொல்றோம். அப்ப சே அனார். சே ஆம். அனார்னா போமோகிரானட். ஓகேவா? அப்ப சே ஆம்னா மேங்கோ. இப்ப புரிஞ்சுதா பசங்களா? சே அனார். சே ஆம். இது வந்து நம்ம சொல்ற இது வந்து ஆ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸி தான். இதெல்லாம் செம்ம ஈஸி தான். நம்ம இதை கத்துக்கிட்டா நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். நம்ம கத்துக்காமயே இருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம போயிடும். ஓகேவா பசங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதா. இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க நோட் புக்ல. பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் எக்ஸாம்ல வரும். ஞாபகமா இதெல்லாம் டெய்லி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டுறாதீங்க இங்க படிச்சதோட சரின்னுட்டு. ஓகே மிஸ், ஹிந்தி ரொம்ப ஈஸியா இருக்கு மிஸ். நம்ம ஐ மாதிரி தான் மிஸ் இருக்கு. ஆமா மிஸ், ரொம்ப ஈஸியா இருக்கு மிஸ். சரி, ஓகே பசங்களா. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் நாளைக்கு 5 டைம்ஸ் நீங்க நோட் புக்ல எழுதிட்டு வரணும். அதுதான் ஹோம்ஒர்க். ஓகேவா? சரி, இன்னையோட கிளாஸ் முடிஞ்சது. பாய்.